Hello friends, welcome back to Selva Tech and IT Ops. இந்த வீடியோவில் Kubernetes cluster எப்படி நம்ம AWSல கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் AWS EKS கம்ப்ளீட்டாக Terraform மாடியூல்ஸை வச்சு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வெறும் AWS EKS மட்டும் கிடையாது, AWS EKSக்கான VPCயும் சேர்த்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் யூஸிங் Terraform மாடியூல்ஸ். ஏன் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு AWS EKS Terraform வச்சு கிரியேட் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். பட் அதில் நம்ம கண்டிப்பாக ஒரு VPCயை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த சப்நெட்டில் வேணும், எந்த VPCயில் வேணும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஆல்ரெடி ஒரு VPC இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம கம்ப்ளீட்டாக AWS EKS ப்ளஸ் அதுக்கு தேவையான VPC உட்பட ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான கம்ப்ளீட் Kubernetes செட்டப்பை தான் நம்ம Terraform மாடியூல்ஸ் வச்சு கிரியேட் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் கிடையாது. ரீசன், இந்த பர்டிகுலர் டாபிக் கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். EKS ப்ளஸ் VPC எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம், அதுவும் Terraform மாடியூல்ஸ் த்ரூ அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு டாப்பிக்காக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஃபைனலாக ஒரு டெஸ்ட் டிப்ளாய்மெண்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம், நம்மளால் அவுட் சைட் நெட்வொர்க் நம்மளோட அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அப்போ தான் ஒர்க்கிங் Kubernetes cluster environment அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. Hey, are you interested in learning? Check out our videos. Want more knowledge content? Make sure you've subscribed to our channel. இந்த ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ Kubernetesஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முக்கியமாக தேவை VPC. ஸோ அந்த VPC இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் உங்களோட Kubernetes கிளஸ்டரை நீங்கள் செட்டப் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த Kubernetes கிளஸ்டரில் கண்ட்ரோல் பிளேன் எங்கே இருக்கணும், ஒர்க்கர் நோடு எங்கே இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் டிசைன் பண்ணணும். இந்த VPCயை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு Flipkart அப்படின்ற மாதிரி ஒரு கிளைண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு VPC, அதில் 2 பப்ளிக் சப்நெட், 2 ப்ரைவேட் சப்நெட். ஸோ இதுதான் கிரியேட் பண்ண போகிறோம். தென் அதுக்கு தேவையான NAT கேட்வே, இன்டர்நெட் கேட்வே தேவைப்படும் பட்சத்தில் நம்ம அதை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, VPC கிரியேட் பண்ணதுக்கப்புறம் Kubernetes எங்கே டிப்ளாய் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் Kubernetesஸை பப்ளிக் சப்நெட்டில் தான் நம்ம வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து நான் ப்ரொடக்ஷன் தான். ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும், எப்படி நம்ம VPC ப்ளஸ் EKSஸை இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த பப்ளிக் சப்நெட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு பப்ளிக் சப்நெட்டில் நம்ம Kubernetes செட்டப் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட். இங்கே நான் ஆல்ரெடி EKS Terraform டெமோ அப்படின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் பேசிக் செட் ஆஃப் Terraform மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸும் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதில் provider.tfல ஆஸ் யூஷுவல் என்னுடைய ப்ரொவைடர் AWS தான். ஸோ அதில் ரீஜியன் வந்து US East 1 அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்த சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா VPC. AWS VPCயோட மாடியூல்ஸை எக்ஸாம்பிள்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அண்ட் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி Terraform மாடியூல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக்ஸாக நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இங்கே நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது EKS அண்ட் VPCயை எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். குயிக்காக எப்படி ஃபைண்ட் பண்ணுறேன் அண்ட் எப்படி நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காப்பி பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ நம்ம சர்ச் இன்ஜினில் போயிட்டு நீங்கள் Terraform மாடியூல்ஸ் அப்படின்னு சிம்பிளாக சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ பர்டிகுலராக registry.terraform.io இந்த சைட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் மாடியூல்ஸ் தான் நான் இருக்கிறேன். ஸோ இதில் லிஸ்ட் ஆஃப் மாடியூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு Terraform AWS மாடியூல்ஸ் VPC அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் நம்ம VPC யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு EKSக்கு யூஸ் பண்ணுற மாடியூல்ஸும் இருக்குது. ஸோ இதையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த VPC மாடியூலில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் Terraform மாடியூல்ஸ்லேயே இதில் பார்த்துட்டோம். ஸோ இங்கே உங்களுக்கு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு எதாவது தேவைன்னா நம்ம அந்த பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த EKSல நீங்கள் வந்து VPC இன்டெகிரேட் பண்ணணும்னா ஜஸ்ட் VPC மட்டும் கிடையாது. VPC மட்டும் நம்ம சிம்பிளாக ஒரு 2 பப்ளிக் சப்நெட், 2 ப்ரைவேட் சப்நெட், NAT கேட்வே, இன்டர்நெட் கேட்வேலாம் கிரியேட் பண்ணிட்டு விட்டுடலாம். பட் இங்கே EKS உங்களுக்கு VPC கூட ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில பேராமீட்டர்ஸ் தேவைப்படுது. ப்ளஸ் வெர்ஷனும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். பிகாஸ் மாடியூல் EKS மாடியூலில் இருக்கிற வெர்ஷனும் VPC மாடியூலில் இருக்கிற வெர்ஷனும் எல்லா வெர்ஷனுமே கம்பேட்டிபிலிட்டி கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். இதில் அடிஷ்னலாக என்னென்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா மேப் பப்ளிக் IP ஆன் லான்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி பப்ளிக் சப்நெட் டேக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான பேராமீட்டர். இது இல்லை அப்படின்னா உங்களுடைய Kubernetes கிளஸ்டர் ப்ராப்பராக ரன் ஆகாது. பேராமீட்டர் ஏன் ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்கே சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் அதோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பேராமீட்டர் கொடுக்கும்போது தான் உங்கள் இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் சப்நெட் லான்ச் ஆகும்போது
அந்த இன்ஸ்டன்ஸுக்கு பப்ளிக் ஐபிஸ் கிடைக்கும். ஸோ அப்படி தான் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, விபிசி மாடியூலில் எக்ஸாம்பிளில் அவங்க வெர்ஷனே மென்ஷன் பண்ணல. ஸோ பை டிஃபால்ட்டாக லேட்டஸ்ட் தான் எடுக்கும். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த மாடியூல் விபிசி மாடியூல் இகேஸோடு நான் வந்து ரன் பண்ணும்போது கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை ரெடியூஸ் பண்ணி கடைசியில் 5 வெர்ஷன் மட்டும்தான் கம்பேட்டிபிளாக இருக்குது நம்மளுடைய இகேஸ்க்காக. ஸோ இந்த வெர்ஷன்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த புல் டவுன் மெனுவில். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணோன்னா மென்ஷன் பண்ணலாம். வெர்ஷனில் 6க்கு பதில் 5 கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம வந்து கோத்ரூ பண்ணலாம். நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விபிசி எந்த நேமில் க்ரியேட் ஆகணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் அப்படின்றதுனால ஃப்ளிப்கார்ட் இகேஎஸ் நான் ப்ராட் கொடுத்துருக்கேன். பட் இது விபிசி, ஸோ அதனால் ஃப்ளிப்கார்ட் விபிசி நான் ப்ராட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். தென் சிஐடிஆர் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. அவைலபிலிட்டி ஜோன்ஸ் நான் 2 அவைலபிலிட்டி ஜோன் கொடுக்குறேன். ஆப்வியஸ்லி மினிமம் 2 அவைலபிலிட்டி ஜோன் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஹை அவைலபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் US East 1A 1B கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ப்ரொவைடர் வந்து US East 1. ஸோ அதே மாதிரி பப்ளிக் சப்நெட். ஸோ பப்ளிக் சப்நெட்லையும் நான் வந்து 2 செட் ஆஃப் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன், 1 and 2 சீரீஸ். ப்ரைவேட் சப்நெட்லையும் நான் 2 ரேஞ்ச் கொடுக்குறேன், 11 and 12 அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஒவ்வொரு சப்நெட்லையும் ஒரு பப்ளிக் சப்நெட் ஒரு ப்ரைவேட் சப்நெட் இருக்கும். தென் மேப் பப்ளிக் ஐபி ஆன் லான்ச் நான் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பப்ளிக் ஐபி லான்ச் ஆகும்போது உங்களுக்கு கிரியேட் ஆகும் அதுக்காக. ஸோ அதே மாதிரி எனேபிள் நேட் கேட்வே நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் பொதுவாக நேட் கேட்வே நம்ம ப்ரைவேட் சப்நெட்டு தான் கொடுப்போம். பட் இந்த செட்டப் படி நம்ம பப்ளிக் சப்நெட்டு தான் எல்லாமே டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ அங்கே உங்களுக்கு இன்டர்நெட் கேட்வே இருக்கும் அப்படின்றனால பை டிஃபால்ட்டாக உங்கள் ஒர்க்கர் நோட்ஸுக்கு எல்லாமே இன்டர்நெட் கிடைக்கும். அதனால் டாக்கர் புல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் வந்துடும். ஸோ ப்ரைவேட் சப்நெட்டை யூஸ் பண்ணல அப்படின்றனால நேட் கேட்வே நான் ஃபால்ஸ் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம காஸ்ட்டை சேவ் பண்ணலாம் அதுக்காக. தென் பப்ளிக் சப்நெட் டேக்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இகேஎஸ் அண்ட் உங்கள் விபிசி இன்டகிரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி இந்த வேல்யூ நீங்கள் கொடுக்கும்போது தான் இஎல்பி, அதாவது எலாஸ்டிக் லோட் பேலன்ஸர்லேருந்து உங்களுக்கு ஐபிஸ் இஷ்யூ பண்ண முடியும் AWSஆல். ஸோ அதனால தான் இந்த வேல்யூ நாங்கள் கொடுக்குறேன். ஸோ இதே நீங்கள் பப்ளிக் சப்நெட்டும் வந்து அகைன் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். தென் ஆஸ்ட்ரல் டேக்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய மாடியூல் விபிசி. ஸோ இப்போ இந்த விபிசியை இகேஎஸில் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இகேஎஸோட மாடியூல்ஸை நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் சில வேல்யூஸை அப்டேட் பண்ணியிருக்கேன். இகேஎஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் இகேஎஸ் மாடியூல் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இந்த இகேஎஸ் ஆட்டோ மோட் யூஸ் பண்ணுறாங்க, ஹைப்ரிட் நோட் சப்போர்ட் பண்ணுறாங்க, மேனேஜ் நோட் குரூப் சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நோட் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இதில் மேனேஜ் நோட் குரூப் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் காப்பி பண்ணி தான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிளஸ்டர் நேம் ஃப்ளிப்கார்ட் இகேஎஸ் நான் ப்ராட் அப்படின்ற மாதிரி அந்த நேமிங் ஸ்டாண்டர்டுக்காக நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட் இகேஎஸ் நான் ப்ராட். இதே நம்ம விபிசிக்கு ஃப்ளிப்கார்ட் விபிசி நான் ப்ராட் அப்படின்னு கொடுத்துருந்தோம். தென் கிளஸ்டர் வெர்ஷன், விபிசி ஐடி. ஸோ கியூபர்னெட்டிஸில் கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டிய இன்னொரு ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூபர்னெட்டிஸ் நான் எங்கே டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு விபிசி வேணும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விபிசி இருந்துச்சு, எக்ஸிஸ்டிங் விபிசினா அதோட வேல்யூஸை இங்கே காப்பி பண்ணி நீங்கள் ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம் டபுள் கோட்குள்ளே. ஓகே, இங்கே நம்ம விபிசியும் நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றனால இன்டர்போலேஷன் மாடலில் நான் அதை ரெஃபர் பண்ணுறேன், module.vpc.vpc ஐடி அப்படின்றனால. ஸோ அந்த விபிசி கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே டிஃபைன் ஆகிடும். இந்த பேசிக்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி சப்நெட்ஸில் பப்ளிக் சப்நெட்டை தான் நான் இங்கே ரெஃபர் பண்ணுறேன், ப்ரைவேட் சப்நெட்டை இல்லை. ஸோ அப்போது நம்மளுடைய குபர்னெட்டிஸ் அண்ட் ஒர்க்கர் நோட்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும்? பப்ளிக் சப்நெட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிக் சப்நெட்டை ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரைவேட் சப்நெட் மாதிரி ட்ரை பண்ணணும். தென் கிளஸ்டர் எண்ட் பாயிண்ட் பப்ளிக் அக்சஸ் நான் ட்ரூ கொடுத்துருக்கேன். அப்போ தான் நம்மளால்
அவுட் சைட் த ஏடபிள்யூஎஸ் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஃப்ரம் யுவர் ஹோம் நெட்வொர்க் லேப்டாப் ஆர் சிஸ்டம்லேருந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தென் எனேபிள் கிளஸ்டர் கிரியேட்டர் அட்மின் பெர்மிஷன் ட்ரூ கொடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுடைய ஐஏஎம் யூசர் நம்ம ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு CLI ஐஏஎம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஐஏஎம் ப்ரொஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஆட் ஆகிடும் கிளஸ்டர் மேனேஜ் பண்ணுறதுக்காக. தென் மேனேஜ் நோட் குரூப், என்ன நோட் குரூப் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ், என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் வேணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். நான் இங்கே T3.medium அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதேமாதிரி ஆட்டோ ஸ்கேலிங்கில் மினிமம் 1 மேக்ஸிமம் 2 கொடுத்துருக்கேன். டிசைட் சைஸ் 1 கொடுத்துருக்கேன். தென் டேக்ஸ். ஸோ நமக்கு தேவையான ரெக்வயர்ட் மாடியூல்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம், அப்ளை பண்ணுவோம். இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஃபர்தராக ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஸோ Terraform init, ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம Terraform அப்ளை வித் ஆட்டோ அப்ரூவ் நான் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு பிளான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ஓகே, இங்கே outputs.tf அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஜஸ்ட்டு கிளஸ்டர் நேம் பிரிண்ட் பண்ணணும், ப்ளஸ் என்னோட கிளஸ்டர் என் பாயிண்ட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு சிம்பிளாக அவுட்புட் செக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்ளை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே அவுட்புட்ஸ் காட்டுது, இங்கே கிளஸ்டர் என் பாயிண்ட் காட்டுது, ப்ளஸ் கிளஸ்டர் நேம் காட்டுது. ஸோ இப்போ ஃபர்தராக டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் டெஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ண மாதிரி தான் நம்மளுடைய கிளஸ்டர் அண்ட் VPC கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ நம்ம EKSல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுடைய கிளஸ்டர் இங்கே காட்டுது, ஃப்ளிப்கார்ட் EKS நான்-prod அப்படிங்கிறது, ப்ளஸ் 1.31 அப்படிங்கிறதும் காட்டுது. இந்த வெர்ஷன்ஸ்லாம் நம்ம அங்கே கொடுத்துருந்தோம். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இங்கே என் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் கம்ப்ளீட் போனீங்க அப்படின்னா உங்களுடைய நோட் குரூப்பை பொறுத்து இங்கே கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் இந்த குரூப்பு, இதுதான் கிரியேட் ஆகிருக்கு, டிசைட் சைஸ் 1 அப்படின்ற மாதிரி. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட் குரூப் ரிலேட்டட் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். என்ன ஏஎம் யூஸ் பண்ணுறோம், என்ன இன்ஸ்டன்ஸ் டைப், T3.medium அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே அகைன் நீங்கள் கிளஸ்டரில் போய்ட்டு ரிசோர்ஸ் போனீங்கன்னா இங்கே இது வரைக்கும் நம்ம எதுவுமே டிப்ளாய் பண்ணல, ஸோ அதனால் எதுவுமே இருக்காது. இதை இன்ஸ்டன்ஸில் போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஐடி காட்டுது, T3.medium அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம என்ன டிஃபைன் பண்ணமோ அதை பேஸ் பண்ணி இது கிரியேட் ஆகிருக்கு. இதை நம்ம VPCயில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃப்ளிப்கார்ட் VPC நான்-prod அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கு. சப்நெட்ஸ் வந்து 4 சப்நெட் கொடுத்துருந்தோம், 2 பப்ளிக் சப்நெட், 2 ப்ரைவேட் சப்நெட். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ப்ரைவேட் சப்நெட் இருக்குது அண்ட் 2 பப்ளிக் சப்நெட் இருக்குது. அண்ட் அவைலபிலிட்டி ஜோன் பார்த்தீங்கன்னா 1A 1B 1A 1Bயில் தான் கிரியேட் ஆகிருக்கு. இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பராக பப்ளிக் சப்நெட் தான் டிப்ளாய் ஆயிருக்கா, ஏன்னா நம்ம பப்ளிக் சப்நெட் தான் கொடுத்துருந்தோம் EKS மாடியூலில். ஸோ இன்ஸ்டன்ஸில் போயிட்டு நெட்வொர்க்கிங், தென் நீங்கள் சப்நெட் ஐடி பாருங்கள், ஃப்ளிப்கார்ட் VPC நான்-prod பப்ளிக் US East 1ல் தான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம Terraformல என்ன டிஃபைன் பண்ணமோ அதை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு பேசிக்காக ஒரு டெஸ்ட் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணி செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு Kubernetes கிளஸ்டர் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மிஷினை நம்மளுடைய கியூப் கான்ஃபிகை நம்ம ஃபெச் பண்ணணும். அதுக்கு AWS CLI, kubectl இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ AWS EKS update -cube config, தென் ஜஸ்ட் ரீஜன் கொடுங்க US East 1, தென் கிளஸ்டரோட நேம் கொடுங்க, -name -name cluster. இவ்வளோ ஆப்ஷன் போதுமானது. ஸோ இப்போ உங்களோட கியூப் கான்ஃபிக் இந்த டிஃபால்ட் டைரக்டரி .cubeல ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம kubectl get நோட்ஸ் போட்டு பார்ப்போம். ஸோ இங்கே உங்கள் Kubernetes கிளஸ்டர் இருக்கிற ஒர்க்கர் நோட் 1 இங்கே எனக்கு லிஸ்ட் பண்ணுது, விச் மீன்ஸ் நம்ம Kubernetes கிளஸ்டரை நம்ம சிஸ்டமில் இருந்து அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸை நீங்கள் EC2ல போயிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், EC2 நேம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. எஸ் 76 தான். ஸோ இங்கே கெட் பாட்ஸ் போட்டு பார்ப்போம். இது வந்து டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் தான் பார்க்கும். ஸோ இங்கே எந்த பாடுமே நம்ம டிப்ளாய் பண்ணல இது வரைக்கும். ஸோ இப்போ ஒரு டெஸ்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும், நான் டேரெக்டாக கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு பாடை லான்ச் பண்ணுறேன். உங்களுக்கு YAML ஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கமாண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். சிம்பிளான கமெண்ட்ஸ் தான்.
kubectl run apache அப்படின்றது நான் பாடோட நேம் கொடுக்குறேன். இமேஜ் httpd போர்ட் 80 கொடுத்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கெட் பார்ட்ஸ் போட்டு பாருங்கள். அப்பாச்சி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சர்வீசஸை எக்ஸ்போஸ் பண்ணணும் யூஸிங் நோட் போர்ட் இல்லாட்டா லோட் பேலன்சர். ஸோ எஸ்விசி போட்டிங்கன்னா இங்கே கிளஸ்டர் ஐபி மட்டும்தான் இருக்குது, அதுவும் 443 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம், பர்டிகுலர் இந்த அப்பாச்சி பாடை. ஸோ kubectl எக்ஸ்போஸ் பாட், எந்த பாட்? அப்பாச்சி. தென் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சர். தென் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80. ஸோ எக்ஸ்போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கெட் எஸ்விசி போட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம லோட் பேலன்ஸருக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஐபி உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம், AWS ELB. ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஐபி. ஸோ இந்த ஐபியை நீங்கள் உங்களுக்கு டிஎன்எஸ்லாம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் CNAME யூஸ் பண்ணலாம் உங்கள் அப்ளிகேஷனுக்கு. பட் நான் இதை டேரெக்டாக என்னோடய ப்ரௌசரில் போயிட்டு நான் அக்சஸ் பண்ண போகிறேன். டிஎன்எஸ் இல்லை அப்படின்றனால ஜஸ்ட் ப்ரௌசரில் போயிட்டு அட்ரஸ் பாரில் எக்ஸ்டர்னல் ஐபியை போட்டு என்டர் பண்ணுங்கள். ஒர்க் ஆகாது. ரீசன், பை டிஃபால்ட்டாக Kubernetes கிளஸ்டர் உங்களுக்கு 443 தான் ஒர்க் ஆகும், விச் மீன்ஸ் HTTPS. ஓகே, அதில் தான் ஒர்க் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா HTTP. ஸோ இதே நம்ம வந்து HTTPS எனேபிள் பண்ணியிருந்தோம், ஒரு இன்க்ரெஸ் கண்ட்ரோல் என்கின்ஸ் கண்ட்ரோல்லாம் போட்டு சர்டிஃபிகேட் மாதிரி லான்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு HTTPSல ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் இன்க்ரெஸ் கண்ட்ரோல் செட்டப் லாஜிக்கு. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி டாபிக் கவர் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு டெஸ்டிங் தான் அப்படின்றனால இந்த HTTP போர்ட்டை மட்டும் நான் மேனுவலாக செக்யூரிட்டி குரூப்பில் ஆட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ EKSல நெட்வொர்க்கிங் போங்க, கிளஸ்டர் செக்யூரிட்டி குரூப் அண்ட் அடிஷனல் செக்யூரிட்டி குரூப் செக் பண்ணி பாருங்கள். ஒன்றில் மட்டும்தான் இந்த இன்பவுண்டில் 443 அலோவ் பண்ணியிருப்பாங்க, அதில் தான் நம்ம மாடிஃபை பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் கிளஸ்டர் செக்யூரிட்டி குரூப். ஸோ இதை இக்னோர் பண்ணிவிடுவோம். ஸோ ரெண்டாவது செக்யூரிட்டி குரூப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இன்பவுண்டில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTTPS இது டெஸ்டிங் தான் அப்படின்றனால ஜஸ்ட் நான் HTTP போட்ட எனேபிள் பண்ணுறேன். HTTP டைப் கொடுக்குறேன் அண்ட் எனிவேர் அப்படின்னு கொடுக்குறேன். டெஸ்கிரிப்ஷனில் ஜஸ்ட் டெஸ்டிங் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ டெஸ்டிங் தான் அப்படின்றனால தான் நான் இந்த HTTP போடுறேன். ஸோ தட் நம்ம குயிக்காக நம்ம டெஸ்ட் பண்ண முடியும், நம்ம ஒர்க்கிங் Kubernetes கிளஸ்டர் தான் இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். டைம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்குதுன்னா சம்திங் ஏதோ ராங்காக இருக்குன்னு அர்த்தம். மைட் பி அந்த URL வந்து HTTPS ரீடைரக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் இந்த URL செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா HTTPSன்னு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதனால தான். ஸோ இந்த HTTPS ரிமூவ் பண்ணிவிட்டு HTTP மட்டும் கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணோன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் வார்னிங் கொடுக்குது. ஸோ அதனால் கண்டினியூ டு சைட் கொடுக்குறேன். கண்டினியூ டு சைட் கொடுத்தோம்னா நம்ம அப்ளிகேஷன் ரெஸ்பாண்ட் பண்ணி அதோட கண்டென்ட்டை நமக்கு இங்கே கொடுத்துருச்சு. அப்படின்னா நம்மளால் வெளியிலேருந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ நம்ம இப்போ Terraform மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு Kubernetes என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா நம்ம Kubernetes கிளஸ்டரை பப்ளிக் சப்நெட்டில் தான் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எப்படி ஒரு EKSம் VPCயும் Terraform மாடியூல்ஸும் கிரியேட் பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான். கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ Terraform மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு AWS EKS கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது, கிளஸ்டர் மட்டும் இல்லை அது கூட VPCயும் சேர்த்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். Till then, keep practicing and have fun. How did you feel? Is it helpful? Appreciate our efforts in the comment section below. Hit like button, share with your friends about us, subscribe our channel to get further updates. Stay connected with us on social networking sites. For more free tutorials, visit our website www.lanetiguide.net.